ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். சண்டேனாலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். குழந்தைங்களுக்கு ஜாலியாக இருக்கோ இல்லையோ, அம்மாவங்களுக்கு தான் ரொம்ப ஜாலி. லீவில் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், லேட்டாக எழுந்திரிக்கலாம். அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு போவேன். லீவ் இல்லை இருந்தாலும் நான் கொஞ்சம் லேட்டாக போவேன். இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரு சூடான காஃபி ரொம்ப ரிலாக்ஸாக குடித்தாச்சு. பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். குழந்தைங்களோட விளையாடுறது அது ஒரு தனி சுகம். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி. இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போகிற வழியில் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டி வீடு, அதில் ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று பேசிக்குவாங்க. நான் நிறையா தடவை போகிறப்பெல்லாம் அதான் வாட்ச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். அந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி மலை, முன்னாடி அந்த வீடு செம்மையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. என்றைக்காச்சும் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போகணுன்னு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மட்டன் சிக்கன் எதுவும் செய்யலை. அம்மா சாயந்தரம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பருப்பு சாப்பாடும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் பண்ணணும். வாங்க நம்ம வீட்டில் பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதனால் ஒரு 2-3 தட்டி போட்டாலே போதும். அப்புறம் தேவையான அளவு காரம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவாங்க. அப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ நாங்கள் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா 2.5 டம்ளர் கூட நீங்கள் ஊற்றலாம். ஏன்னா பருப்பு சாப்பாடு வந்து கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து நெய் ஆட் பண்ண மாட்டோம். நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அரிசி காவாசி வந்து பருப்பு சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்புறம் நாங்கள் 3 விசில் விடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட தேவையில்லை. நம்ம கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதங்க விடலாம். தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இதில். அப்போ தான் அது வந்து முருகலாக உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பாடு விசில் வந்துருச்சு. ஒரு சைடு வந்து உருளைக்கிழங்கு வதக்கிட்டுருக்கோம். எப்போவுமே மசாலா மட்டும் எனக்கு தேவையான அளவு வந்து நான் சேர்த்துக்குவேன். நான் எந்த காய் வணக்கினாலும் சரி, அதில் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்குவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் எனக்கு ஃப்ளேவர் பிடிச்சிருச்சு. அதனால் அதே ஃபாலோ பண்ணிக்கிறது. அடி பிடிக்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தான் மசாலா ஆட் பண்ணி கிளறி விட்டுட்ருக்கேன். நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான முறுமுறுன்னு வந்து வந்துடும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னாலே இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் நான் செஞ்சு சாப்பிடுவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் குழையாக தான் இருக்கும், பொழு பொழுன்னு இருக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் மோர் குடிக்கலான்னு சொல்லிட்டு மோர் அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் குடிச்சிட்டு கொஞ்சம் கடைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி தான் வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவங்க 2 பேத்துக்கு மோர் குடித்தே அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம், அவங்க இந்த மாதிரி ஜூஸோ பழமோ எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி அந்த பிஸ்கட்டு, முறுக்கு இது தான் சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் எங்கே வச்சுன்னு தெரில, தேடிக்கிட்டு திடீர். கடைசியில் வந்து இங்கே இந்த அடுத்த டேபிளில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து தான் லன்ச் வந்து பேக் பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாகி போனாலும் கரெக்டாக அந்த பஸ் டயத்துக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக கிளம்புற மாதிரி தான் இருக்குது. சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் ரெண்டையுமே வந்து நான் ஒரே டிஃபன்லேயே வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு தனித்தனி டிஃபன் கொண்டு போயிட்டுருந்தேன். இப்போ இந்த அடுக்கு வாங்கினதுலேருந்து ஒன்றாவே வச்சுக்கிறது. இன்னொரு டிஃபன் பாக்ஸ் அப்படின்னா ஏதாச்சும் குழம்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்குவேன்.
இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா தான் இருக்குது எனக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிஷ்ஷு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவேன். மற்றபடி இந்த சாம்பார் இதெல்லாம் வச்சா சாப்பாடே உள்ளே இறங்காது எனக்கு. எப்பவும் போல் லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. எனக்கு வர வேண்டிய பஸ்ஸு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த நாள் சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.